பிரைஸ் தி லார்ட். சீஷைகள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். லூக்கா 20:21-23 இயேசு இவ்வாறு சொன்னார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொன்னார். இது உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நடந்த சம்பவம். சீடர்கள் பயந்து பூட்டிய கதவுக்கு பின்னாக ஒளிந்திருந்தார்கள். இயேசு திடீரென்று அவர்களிடத்தில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். உயிர்த்தெழுதல் என்பது பாவம் ஜெயிக்கப்பட்டது, மரணம் தோற்கடிக்கப்பட்டது, தேவனுக்கு மனிதகுலத்துக்கு இடையே சமரசம் நிறைவேறுது என்பதற்கான ஆதாரமாகும். முதலாவது இயேசு அவள் கொடுத்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அது ஷாலோம், அதாவது முழுமை, நல்லிணக்கம் மற்றும் தேவனான மறுசீரமைக்கப்பட்ட உறவாகும். இரண்டாவது, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவனை வெளிப்படுத்தவும் மனித குலத்தை மீட்கவும் பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு தற்போது இந்த மீட்பை அறிவிக்கும் தேவனுடைய மன்னிப்பை நீட்டிக்கவும் தம்மை பின்பற்றுகிற சீஷர்களை அனுப்புகிறாரு. மன்னிப்பை பிரகடனப்படுத்துவது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. பாவங்களை தாங்களாவே மன்னிப்பதற்காக அல்ல, ஆனால் சுவிசேஷத்தின் மூலம் தேவனுடைய மன்னிப்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். மூன்றாவது, இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுவின் சுவாசம் படைப்பின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. ஆதாமுக்குள் ஜீவனை ஊதிய அதே தேவன் இப்போது தம்மை பின்பற்றுவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவனை ஊதுகிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் சிலுவை மரணத்துக்கு முன்பு ஆவியானவர் சில சேவைகள் தருணங்கள் ஜனங்கள் மீது வந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் இறுதியாக விசுவாசிகளுக்குள் வாசம் செய்ய முடிகிறது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் பாவமுள்ள இருதயங்களை சுத்திகரிக்கிறது. ஆகவே இது சீஷர்களுடைய மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஆகும். புதிய உடன்படிக்கை அவர்கள் விசுவாசிகளாக மாற்றப்பட்டார்கள். அன்றிரவு சீஷர்கள் பெற்றது போலவே விசுவாசிகளாக நாமும் ரட்சிக்கப்படும் போது அதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அதை நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறோம். 50 நாட்களின் பிறகு பெந்தெகோஸ்தே நாளே அதே சீஷர்கள் காற்று மற்றும் நெருப்பின் வடிவத்தின் மூலமாக அதிகாரம் அளிக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இது அவர்களை தைரியமாக சாட்சிகளாக மாற்றியது. எனவே நாம் விசுவாசித்த போது நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம். பின்பு இயேசுவின் உயிர்த்தெழுதல் வாழ்க்கை நம் வாழ்க்கையாக மாறுகிறது. ஆமென்.